பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி வாமிட் வர்றது அது நார்மலா இல்லை கொஞ்சம் ரிஸ்கா மேடம்? இது ரொம்ப காமனான இஷ்யூ தான். வாமிட்டிங் கிடையாது, அது நாங்கள் ஸ்பிட் அப்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் மைல்டா பால் குடிச்சிட்டு அவங்க வந்து இந்த ஏப்ப விடுற டயத்துலையோ இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் சின்னதா ஒரு கர்டியா கொஞ்சம் பால் வந்து கதக்குறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்பிட் அப் வர்றது ரொம்ப காமன். இது எதனால வருது அப்படின்னா, நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லாமே மெச்சூர்டா இருக்கு. நம்ம சாப்பிட்றது கரெக்டா வயிறுக்கு போயிருது, போனதுக்கப்புறம் திரும்ப வெளியே வராது. அதுக்கு ஒரு ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், அது ஸ்டாப் பண்ணிடும். அதே இது பேபிக்கு வந்து இந்த மவுத்துக்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த டியூப் ஈசோஃபேகஸ்ல கீழே இருக்கிற ஸ்பிங்டர் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஸோ அது இப்படி க்ளோஸ் ஆகாம கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. ஸோ அதனால அவங்க குடிக்கிற பால் வந்து அட் டைம்ஸ் இப்படி கதக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பொசிஷன். சில பேபிஸ் வந்து இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் உயரமா பேபியை வந்து வச்சுக்கிறது, ஒரு 30 டிகிரிக்கு மேலே கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு 30 டிகிரிஸ்ல பேபியோட ஹெட் வச்ச மாதிரி ஃபீட் பண்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஃபீடிங் முடிச்சுட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் மினிமம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்லா பர்ப் பண்ணணும். பர்ப் பண்ணுறதும் ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பர்ப் பண்ணிட்டாங்க, எப்போ விட்டுட்டாங்கன்னா ஓகே, அதுக்கப்புறமா கீழே வச்சிடலாம். இன்கேஸ் அவங்க வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பர்ப்பே பண்ணலை அப்படின்னா அதுக்காக வச்சுட்டே இருக்க முடியும்னா அப்படிலாம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி அதனால இஷ்யூஸ் எதுவும் வராது. கொஞ்சம் உயரமா கீழே அவங்களோட ஒரு ரோல், ஷோல்டரில் ஒரு ரோல் வச்சு கீழே வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சிடலாம். ஸோ பொசிஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். அப்புறம் பர்ப்பிங். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படி கதக்கிறதுக்கு அப்படின்னா, ஓவர் ஃபீடிங் இருக்கலாம். சில பேபிஸ் வந்து தேவைக்கு அதிகமாக பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் இந்த வந்து இஷ்யூ வரலாம். இப்போ வாட்டர் ஃபீடிங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை டாக்டர் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் கூட ஓவர் ஃபீடிங் வர சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரேர். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால இதை வந்து டேக்கிள் பண்ண முடியும்.